வந்தே மாதரம். தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு இந்த பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர் மு. கோவிந்தம்மாள் ஆகும். இவரை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் வட ஆற்காடு, சென்னை ஆகும். கோவிந்தம்மாள் அவர்கள் 22/2/1927 இம்மண்ணில் அவதரித்தார். அவரின் தந்தை பெயர் முனுசாமி ஆகும். முனுசாமி ஐயா அவர்கள் நெசவு தொழில் செய்து வந்தார். கோவிந்தம்மாள் அவர்கள் 3 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே அவரது குடும்பம் மலேசியாவிற்கு குடிபெயர்ந்தது. முனுசாமி ஐயாவிற்கு தமிழ் உட்பட தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிப்புலமை இருந்த காரணத்தினால் அவர் மலேசியாவில் அஞ்சல் துறையில் பணிபுரிந்து வந்தார். சில காலங்கள் நகைத்தொழிலும் அவர் செய்து வந்திருக்கிறார். 1940 கோவிந்தம்மாள் அவர்களுக்கும் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கும் திருமணம் நிகழ்ந்தது. கோவிந்தம்மாள் அவர்கள் மலேசியாவில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் பணிபுரிந்து வந்தார். மலேசியாவில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த தமிழர்களுக்கும் பங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. காரணம், இந்திய தேசிய இராணுவத்தில் ரப்பர் தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த அதிக தமிழர்கள் பயணித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே ஆங்கிலேயர்கள் ஒரு முறை கேலியாக விமர்சனமும் வைத்திருக்கிறார்கள். ரப்பர் தோட்டத்தில் பணிபுரிந்து வரும் தமிழர்கள் ரப்பர் பாலினை எடுக்கிறார்கள். அந்த ரப்பர் பாலினை எடுக்கும் தமிழர்களின் இரத்தமானது நேதாஜி அவர்களின் மூளையில் உறைந்துவிட்டது போலும் என்று விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக ரப்பர் பாலினை எடுக்கும் தமிழர்கள்தான் ஒரு காலத்தில் உங்களது இரத்தத்தையும் எடுக்கப் போகிறார்கள் என்று பதிலடி தந்திருக்கிறார். அந்த பதிலடியும் உண்மையாகி இருக்கிறது. அத்தகு ரப்பர் தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த கோவிந்தம்மாள் அவர்களுக்கு ஒரு முறை நேதாஜி அவர்களின் உரையை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது மலேசியாவில். எழுச்சி மிகுந்த நேதாஜி அவர்களின் உரையால் நிகழ்ச்சியடைந்த கோவிந்தம்மாள் அவர்கள் தான் கையில் அணிந்திருந்த 6 பவுன் வளையல்களையும் திருமணத்திற்காக தனக்கு சீதனமாக கிடைத்த 1 ஏக்கர் ரப்பர் தோட்டத்தினையும் நேதாஜி அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்திற்கு வழங்கினார். 12/12/1943 தனது 16 வயதில் ஜான்சி ராணி படைப்பிரிவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் கோவிந்தம்மாள் அவர்கள். ஜான்சி ராணி படைப்பிரிவானது இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு உட்பிரிவு ஆகும். இப்படைப்பிரிவு லட்சுமி சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் 20 சிங்கப்பூர் பெண்களுடன் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இப்படைப்பிரிவில் 1500 பெண்கள் இராணுவ வீரர்களாக பயணித்திருக்கிறார்கள். இதில் முதலில் 100 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பல்வேறு விதமான துப்பாக்கிகளை இயக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த முதல் 100 பெண்களில் ஒருவராக கோவிந்தம்மாள் அவர்களும் பயணித்திருக்கிறார்கள். அந்த இராணுவ முகாமில் ஒருமுறை இரவு நேரத்தில் ஒரு வாகனம் வந்தது. அந்த வாகனத்தினை கோவிந்தம்மாள் அவர்கள் தனியாக சென்று தடுத்து நிறுத்தினார். வாகனத்தின் உள்ளே இருந்து நேதாஜி அவர்கள் இறங்கி வந்தார். நேதாஜி அவர்கள் கோவிந்தம்மாள் அவர்களின் துணிச்சலான வீரத்தை பாராட்டி அவருக்கு லான்ஸ் நாயக் என்ற சிறப்பு பட்டத்தினையும் பதவி உயர்வினையும் வழங்கியிருக்கிறார். அந்த தருணத்தில் யுத்தம் முடிந்த பிறகு கோவிந்தம்மாள் அவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புகிறார். 14/8/1960 சாலை விபத்தில் அருணாச்சலம் ஐயா அவர்கள் இறந்து போகிறார். கோவிந்தம்மாள் அவர்களுக்கு 2 மகன்களும் 4 பெண்களும் சேர்ந்த 6 குழந்தைகள் அப்பொழுது இருக்கிறார்கள். கணவரை இழந்த அவர் கூலி தொழில் செய்து தனது பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். அவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்கிறார். கணவன் இல்லாது அவர் 56 ஆண்டுகள் தனிமையில் வாழ்ந்திருக்கிறார். அவர் 1/12/2016 இயற்கை எய்தினார். அவரது பிள்ளைகள், அவரது வாரிசுகள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களது பெயர் என்ன என்பது கூட அடியனுக்கு தெரியவில்லை. இதுபோல் அதிகம் தேசபக்தர்களின் வாரிசுகள் எங்கே இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை. உதாரணம், கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரம் ஐயா அவர்களின் வாரிசும் எங்கே இருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அதிகபட்ச மக்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை.
தேசபக்தர்களின் வாரிசுகள் எங்கு இருந்தாலும் இறைவன் அருளால் அவர்கள் நலமாக வாழட்டும். அவரின் தலைமுறைகளும் சீரும் சிறப்புடனும் வாழட்டும். காரணம், அவர்களின் தியாகம் இல்லாமல், அவர்கள் ரத்தம் சிந்தாமல் நமக்கு இத்தகையதொரு அற்புதமான வாழ்க்கை கிடைத்திருக்காது. ஆதலால் தேசபக்தர்களின் புகழ் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழிக்கட்டும். அவர்களின் தலைமுறைகள் நன்முறையில் வாழட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.